மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆளுநர் அஜய்குமாரிடம் ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங். கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து சுமார் 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக மணிப்பூரில் மேதேயி மற்றும் குகி பழங்குடியினருக்கு இடையே கலவரமானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம் சிங் ராஜினாமா செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். தற்போது முதலமைச்சர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதற்கான காரணம் என்னவாக குறிப்பிடப்படுகிறது? மேலும் அரசியல் நகர்வுகள் என்னவாக இருக்கும்? வணக்கம். மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங் தன்னுடைய முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அம்மாநில ஆளுநர் அஜய்குமார் பல்லாவை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியிருக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தில் அவர் இதுக்கான காரணம் குறித்து எதுவும் குறிப்பிடவில்லை. அப்படி குறிப்பிடுவது மரபும் அல்ல. இருப்பினும் இதன் பின்னணியை நாம் பார்ப்பது நன்றாக இருக்கும். மணிப்பூரில் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கும் மேலாக குக்கி மற்றும் மைத்தேயி இனத்தவருக்கிடையே ஏற்பட்ட அந்த இனக்கலவரம் வன்முறையாக மாறி அதில் நூற்றுக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து வன்முறைக்கு பொறுப்பேற்று பைரன் சிங் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக குரல்கள் வலுத்து வருகின்றன. எதிர்க்கட்சிகள் அந்த குரலை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அவர் கடந்த ஆண்டே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வதற்காக ஆளுநர் மாளிகையை நோக்கி சென்றார். ஆனால் அவரது இல்லத்தின் முன்பு திரண்ட மைத்தேயி இன மக்கள் அவருடைய ராஜினாமா கடிதத்தை பிடித்து கிழித்து எறிந்து அதை ராஜினாமா கொடுக்க விடாமல் தடுத்தனர். இந்த நிலையில் தான் ஏறத்தாழ 1.5, அதாவது மணிப்பூரில் இனக்கலவரம் ஏற்பட்டு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த கலவரத்தின் பின்னணியாகத்தான் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் என்றே நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இனி அங்கு அனைவரையும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு புதிய முதல்வரை விரைவில் பாஜக அங்கு நியமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.